ஓகே, பாப்பா தூங்க மாட்டேன்ட்டா. அதனால் பாப்பாவை வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நாம் மடித்து வச்சிட்டேன், ஓரளவுக்கு மடித்தாச்சு. இப்போது அதை வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஷர்ட் ஐட்டம்லாம் தனியாக, அதுக்கப்புறம் இந்த டைப் பண்ணுறோம்லாம் இருக்குல்ல, ஷோல்டரில் டைப் பண்ணுவோம்ல, அந்த ஐட்டம்லாம் தனியாக. அதுதான் மேக்ஸிமம் ஐட்டமாக இருக்குது. அதெல்லாம் இப்படி எடுக்கிற மாதிரி வச்சிடலாம். இந்த ரோ ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன். இந்த ரோ ஃபுல்லாக ஷர்ட் ஐட்டம், பேண்டீஸ் எல்லாம் மேலே அப்படியே வச்சுருவேன். டவல் ஐட்டம்ஸ், வாய் துடைக்கிற டவல், அதுக்கப்புறம் இது குட்டி குட்டி டவல் வந்து குட்டி குட்டி டவல்ஸ் வந்து எதுக்குன்னா, இது வந்து உடம்பு குளிக்காத போது உடம்பு துடைக்கிறதுக்கான டவல்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட் டவல்ஸ் கர்ச்சீஃப் மாதிரி தான் இருக்கும். உள்ளே பேக் பண்ணிடுறேன். மேலும் போட போட அழகாக இருக்குது பாருங்கள். போட போட இதாயிரும். அதனால் இதையும் நாங்கள் உள்ளே வச்சிடறோம். அவ்வளோதான். இந்த பாஸ்கெட் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இப்போ பாப்பா வேறு தூங்க மாட்டேங்கிறான், தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட தொட்டில் 2 இருக்குது. ஒன்று வந்து இப்போ தான் வாங்கிச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு தொட்டில் ஃபங்க்ஷன் அப்போ வாங்கினது. இது வாஷ் பண்ணி வச்சுருக்கு. இது நெக்ஸ்ட்டு இது தொட்டிலுக்கு போடுற கொசு வேலை, இது வாஷ் பண்ணி வச்சுருக்கு. வந்துட்டேன் சேச்சி, வரேன். இப்போது இந்த கூடையை அரேஞ்ச் பண்ணியாச்சு. சார்ஜ் ரொம்ப லோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கூடையில் இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுற கூடை. இந்த க்ரீன் கலர் இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது, அதாவது வெளியே போகும்போது அந்த மாதிரி. மேக்ஸிமம் இந்த துணி எல்லாம் வந்து நாங்கள் பாப்பாவுக்குன்னு நாங்கள் எடுக்கவே இல்லை. எல்லாமே அவங்க சிபி அம்மா, அத்தை, கவியோட சிஸ்டர், என்னோட சிஸ்டர், அப்புறம் வந்து கவி வீட்டு சைடில் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்தது தான். நாங்கள் வந்து 1, 2 அப்படி தான் எடுத்தோம். மேக்ஸிமம் வந்து எல்லா பாப்பாவுக்கு இது மாதிரி கிஃப்டாக வந்தது தான் ட்ரெஸ்ஸஸ்ஸு. அவள் பிறந்ததுலேருந்து அவளுக்கு ட்ரெஸ்ஸாக தான் குவியுது. வைக்கிறதுக்கு தான் 2 கூட பத்தலை. சேச்சி இங்கேருந்து ஃபோன் பண்ணுறீங்க? சொல்லுங்க சேச்சி. வைஃபை பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, அந்த ரூம்லேருந்துட்டு கால் பண்ணுறாங்க வைஃபை ஆன் பண்ணுறதுக்கு. இதுதான் சேச்சிங்க. இதெல்லாம் இந்த பொங்கலுக்கு வந்தது. இது வந்து என்னோட சிஸ்டர் எடுத்து கொடுத்தது, என்னோட அக்கா மாமா வாங்கி கொடுத்தது. இன்னொன்று நேற்று எடுத்த ஃபோட்டோ ஷூட்டில் போட்டிருந்தது, அது வந்து பாரதி எடுத்து கொடுத்தது, அதாவது கவியோட சிஸ்டர் எடுத்து கொடுத்தது. இந்த எல்லோ கலர் கவி எடுத்தது, கவி நான்
எஸ், நாங்கள் பாப்பாக்கு எடுத்தது. இந்த வயசுலேயே இத்தனை துணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இனியா ஸ்ரீ, இனியா குட்டி தூங்கிட்டாங்க. இங்கே தெரியுதா? அவங்க தூங்கிட்டாங்க. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இத்தனை ஆளுக ஒரு தூங்குறதுக்கு ஈஸி இல்லை. இந்த அவங்க தூங்குற டைமில் தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். முழிச்சிட்டு இருக்கும்போது பண்ணுறது கஷ்டம். இது சின்ன தொழில் எடுத்து கொடுத்தது. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா தீபாவளிக்கு எடுத்தது. இந்த மாதிரி எல்லாமே இது இதுக்குள்ளே போட்டிருக்கோமே. ஃபைனலாக இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. இடம் இல்லாததுனால இது மேலே வச்சுட்டேன். இது வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் கூட, ட்ரெஸ் பேஸ்கெட்ஸ். அப்புறம் இது ரேராக யூஸ் பண்ணுற பேஸ்கெட். இது துவைக்கணும். நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கு. ஓகே, இன்னும் இந்த ட்ரீ க்ளீன் பண்ணும். அது இன்னொரு இதில் காட்டுறேன். பழசெல்லாம் இங்கே இந்த மஞ்சள் பையில் பார்சல் பண்ணியாச்சு. டவல்ஸ், அப்புறம் தொட்டில், இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டாச்சு. டவல் இதெல்லாம் ஏன்னா இடம் இல்லாத காரணத்தால் இன்னொரு பேக் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஓகே, இத்துடன் முடிந்தது இந்த க்ளீனிங், பேஸ்கெட் க்ளீனிங். பாப்பாவோட பேஸ்கெட் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் க்ளீனிங் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.